41ஆம் பாடல். சாகாதனையே. முருகனிடத்தில் நாம் எதையெதையோ கேட்கிறோம். பொன்னைக் கேட்கிறோம், பொருளைக் கேட்கிறோம், மண்ணைக் கேட்கிறோம், மதியைக் கேட்கிறோம். இது நம்முடைய அறியாமையின் விளைவு. என்ன கேட்க வேண்டும்? பொதுவாக ஒன்றையும் கேட்க வேண்டாம். வேண்டுமென்று எண்ணினால் 2ஐ கேட்கலாம். சான்றோர்கள் அப்படித்தான் கேட்டார்கள். முதலாவது வரம், முருகா, காலன் வருங்கால் காட்சி கொடு. எனக்கு சாவு வரக்கூடாது, உன்னோடு நான் இணைந்திருக்க வேண்டும். 2வது வரம், முருகா, ஒருவேளை வினை பாக்கி இருந்து பிறவி எடுத்தால், எத்தனை பிறவி எடுத்தாலும், எந்த பிறவி எடுத்தாலும் உன்னை நினைக்கும் இதயத்தை கொடுக்க வேண்டும். புழுவாய்ப் பிறக்கினும் புண்ணியா, உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரம் தர வேண்டும். இந்த 2 வரங்களும் பெற்றால் வேறு எந்த வரம் வேண்டும்? அருணகிரி கந்தர் அலங்காரத்திலும் திருப்புகளிலும் அனுபூதியிலும் இவற்றை கேட்கிறார். அந்தகனுமனை அடர்ந்து வருகையினில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரலையோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என முடிய வருவாயே என்கிறார். முருகா, நீ காட்சி கொடுக்க வேண்டும். கார்மாமிசை காலன்வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்பட வேண்டும் என்று கேட்கிறார். திருப்புகளில் இரவினிடை துயிலினும் யாரோடு பேசியினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே என்று கேட்கிறார். கந்தர் அனுபூதியிலும் கேட்கிறார். முருகா, ஒரு நாள் நமனார் வருவார். 9 துவாரமும் ஒக்க அடைக்கும் பொழுது நமனார் வருவார், கலகம் செய்வார். அப்பொழுது நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். வெற்றிவேலனே, முருகா, மயிலேறும் பெருமானே, நான் இறந்து போகக்கூடாது, எனக்கு சாகா வரம் கொடு. உன் சரண கமலாலயத்தில் வாழும் வரத்தை கொடு. சாகாதனையே, சரணங்களிலே கா கா 2 முறை கூறுகிறார். காப்பாற்று, காப்பாற்று. நமன் சீக்கிரமாக வந்து விடுவான், வேகமாக வந்து காப்பாற்று. அவனுடைய எருமை மாடு வருவதற்கு முன்னால் உன்னுடைய மயில் வாகனம் வர வேண்டும். சாகாதனையே, சரணங்களிலே கா கா. நமனார் கலகன் செய்யினாள், வா கா. முருகா, நமனார் கலகன் செய்யும் பொழுது வா, காப்பாற்று. வாகா என்றால் வலிமை வாய்ந்தவனே என்றும் பொருள். முருகா, மயில் வாகனனே, யோகா, சிவஞான உபதேசிகனே, நீ யோகமூர்த்தி, சிவனுக்கே உபதேசித்த மூர்த்தி. சிவன் என்ன செய்தார்? காலனை உதைத்து மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்தார். நீ இப்பொழுது காலனை உதைத்து மார்க்கண்டேயனைப் போல் எனக்கும் சாகா வரம் கொடு. சாகாதனையே, சரணங்களிலே காகா என்று கேட்கிறார் அருணகிரியார். அற்புதமான திருப்பாடல். இந்த பாடலில் ஈடுபட்ட மகாகவி பாரதியார் இதுபோல பாடினார். சாகாவரம் அருள்வாய் ராமா, சதுர்மறையின் ஆதா சரோஜபாதா, சாகாவரம் அருள்வாய் ராமா. ஆகாசம் தீகால் நீர்மண் அத்தனை பூதமும் ஒத்து நிறைந்தாய், ஏகாமிர்தம் ஆகிய நின்றாள், இணை சரண் என்றால் இது முடியாதா, சாகாவரம் அருள்வாய் ராமா. இப்படி பாரதி கேட்பதற்கு அருணகிரியார் வழிகாட்டுகிறார். முருகன் அருணகிரிக்கு இப்படி வரம் கொடுத்தானா? அவர் சாகாமை பெற்றாரா என்றால் கொடுத்தான். அவர் சாகாமை பெற்றார். அருணகிரி சாகாமல் இன்னும் வாழ்கிறார். எங்கே வாழ்கிறார்? கிளியாக மாறி முருகன் திருத்தோளில் சுகமாயிருக்கும் சுகம் பெற்றார். நாம் சொல்லக்கூடிய சொற்களையெல்லாம் மீண்டும் முருகன்பால் பிரார்த்தனை போல சொல்லக்கூடிய கிளியாக மாறி இன்றைக்கும் இருக்கிறார். அவருடைய கருத்தை முருகன் நிறைவேற்றி இருக்கிறார். சாகாதனையே, சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யுனாள், காகா நமனார் கலகம் செய்யுனாள், வாகா
முருகா மயில் வாகனனே முருகா மயில் வாகனனே ஏ வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே நாற்பத்தி மூன்றாம் பாடல். தூசாமணியும். ஆசைகளின் கட்டுக்கு மனிதன் என்று பெயர். ஆசை சங்கிலியால் விலங்கு செய்து ஆன்மாவை கட்டி வைத்தால் அந்த ஆன்மா எப்படி விடுதலை பெறும்? இந்த ஆசை சங்கிலியை உடைத்தால் வெற்றி பெறலாம். இந்த ஆசை சங்கிலியை எப்படி உடைக்கலாம்? இறைவன் அருள் இருந்தால் இறை நாற்பத்தி நான்காம் பாடல். சாடும் தனிவேல் முருகன். முருகன் திருவடி நம் தலைமேல் பொருந்தினால் அது பேரின்பம். அதற்கு திருவடி தீட்சை என்று பொருள். அப்பர் பெருமான் இதை கேட்கிறார். திருச்சக்தி முற்றத்து சிவபெருமானிடத்திலே போய் கேட்கிறார். கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை. போகவிடில் மூவா முழுப்படி மூடுங்கண்டாய் முழங்கும் தளர்க்கை தேவா திருச்சக்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே என்று கேட்கிறார். திருநல்லூரில் அவருக்கு திருவடி தீட்சை கிடைத்தது. சிவபெருமான் திருவடியை அவர் தலைமேல் வைத்து ஆசீர்வதித்தான்.
இந்த திருவடி தீட்சை கிடைத்தால் அவர்களிடம் யமன் வரமாட்டான். அவர்களுடைய தெய்வத்தன்மை அதிகரிக்கும். இதை மாணிக்கவாசகப் பெருமான் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவாபாடி தெள்ளேனங்கொட்டாமோ என்று பாடுகிறார். இந்த பேரு அருணகிரிக்கும் கிடைத்தது. முருகன் திருவடி அவர் தலையில் பட்டது. தலையில் மட்டுமா பட்டது? தாவடி ஓட்டும் மயிலில் பட்டது, தேவர் தலையில் பட்டது, அருணகிரி எழுதிய பாவடி ஏட்டிலும் பட்டது. இதனால் மகிழ்ந்த அருணகிரி பகைவர்களை சாடும் தனி வேலாயுதத்தை உடைய முருகனுடைய சரண கமலாலயம் என் தலையில் மணிமுடிபோல் சூடப்படுமாறு முருகன் தந்தருளிய திருக்கருணையை நான் எப்படி சொல்லுவேன்? அதை எடுத்துச் சொல்லும் தரம் எனக்கில்லையே என்று பாடுகிறார். அந்த திருவடி பரமஞானிகள் அடையும் முத்தி என்னும் வீட்டில் பட்டது, தேவர்களின் மாமுடியில் பட்டது, 4 வேதங்களிலும் பட்டது, வள்ளிமலை காற்றில் பட்டது, திணைப்புனத்தில் பட்டு மனம் பரப்பியது. இப்படி சென்ற இடம் அத்தனையும் மனம் பரப்பும் திருவடியை என் தலைமேல் சூட்டினானே, இக்கருணையை என்னவென எடுத்துரைப்பேன்? எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே என்று மகிழ்கிறார் அருணகிரியார். இந்த திருவடிகள் ஆனந்த வெள்ளத்து அழுந்துவித்த திருவடிகள், தேனுந்து முக்கனிகள் சேர்ந்து இனிக்கும் திருவடிகள், அருள் ஞானம் இரண்டுக்கும் அடையாளத் திருவடிகள். இந்த திருவடி சூட்டியதால் நான் அடைந்த இன்ப நிலையை எப்படி சொல்வேன் என்கிறார் அருணகிரியார். இது சொல்ல முடியா சுகம், சொல்லி முடியா சுகம். சாடும் தனிவேல் முருகல் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ பேடும் சூரர்மா முடிவேதமும் வெண் காடும் புனமும் கமழும் கழலே. நாற்பத்தி 5வது பாடல். கரவாகிய கல்வி. பெற்ற செல்வத்தை பிறருக்கு கொடுக்காமல் இறந்து போனால் பரவாயில்லை, மற்றவர்கள் எடுத்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் கற்ற கல்வியை பிறருக்கு கொடுக்காமல் இறந்து போனால் அது பேரிழப்பாகும். மற்றவர்களால் கொடுக்க முடியாது. செல்வன் செல்வத்தை போட்டுவிட்டுத்தான் இறந்து போகிறான். கற்றவனோ கல்வி அறிவை எடுத்துக்கொண்டே இறந்து போகிறான். இதனால் கற்ற கல்வியை பிறருக்கு கொடுக்காமல் ஒளித்து வைப்பது தவறு. அப்படி ஒளித்து வைத்தவன் அடுத்த பிறவியில் பிரம்ம ராட்சசனாக பிறந்து மரத்தில் தொங்குவான் என்று நம்முடைய பெரியவர்கள் கூறினார்கள். இப்படி கல்வியை மறைப்பது என்பது கரவாகிய கல்வி. இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடம் சென்று இவர்களிடம் அக்கல்வி ஞானத்தை இறந்து கேளாவண்ணம், முருகா நீ எனக்கு மெஞ்ஞானப் பொருளை ஈகுவையோ எனக் கேட்கிறார் அருணகிரியார். கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ என்கிறார். மேலோரிடம் கீழோர் சென்று இறக்கும் பொழுது ஈ என்பார்கள், சமமானவர்கள் தாய் என்பார்கள். கீழோரிடம் மேலோர் சென்று கேட்கும் பொழுது கொடு என்பார்கள். இது நன்னூல் சூத்திரம். இதன்படி அருணகிரி மேலான முருகப்பெருமானிடம் ஈகுவையோ என்று கேட்கிறார். முருகன் குருமூர்த்தி, குமரப்பெருமான் குலிசம் என்ற ஆயுதத்தை உடையவன், பிணிமுகம் என்ற யானையை வாகனமாக கொண்டவன். ஓடாப்பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி என்பது திருமுருகாற்றுப்படை. பிணிமுகம் ஊர்ந்த வெல்போர் இறைவ என்பது பரிபாடல். முருகன் சிவயோகத்தை பாலிக்கும் கருணாமூர்த்தி. அவனிடம் சென்று கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவண்ணம் மெய்ப்பொருள் ஈதல் வேண்டும் என்கிறார் அருணகிரியார். இந்த பாடலில் குலிசாயுத குஞ்சரவா என்பதற்கு இந்திரனுடைய குலிசாயுதத்திற்கும் ஐராவத யானைக்கும் உரியவளான தெய்வ யானைக்கு மணாளனே, தெய்வ யானைக்கு உரியவனே என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படி பொருள் கொண்டால் கந்தர் அனுபூதியில்
தெய்வ யானையை பாடும் ஒரே பாடலாக இது மட்டுமே அமையும். வள்ளி நாச்சியாரை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் 12 இடங்களில் பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் என்று தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கரவாகிய கல்வி உளார் கடைசல் பிறவா வகைமை பொருள் ஏகுவையோ புறவா குமரா புலிசாயுதகுல் சரவா சிவயோகதயா பரனே புறவா குமரா புலிசாயுதகுல் சரவா சிவயோகதயா பரனே. நாற்பத்தி 6ஆம் பாடல். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. மனிதன் பிறந்த போதே கவலையும் கூட பிறந்தது. உலகத்தில் கவலையில்லாத மனிதர்கள் 2 பேர்தான். ஒருவன் இறந்து போனவன், மற்றொருவன் இன்னும் பிறக்காதவன். கவலையை யார் தீர்க்க முடியும்? கடவுள்தான் தீர்க்க முடியும். எத்தனை விசாரங்கள்! விசாரம் என்றால் கவலை. அன்ன விசாரம், அதுவே விசாரம், அது ஒளிந்தால் சொர்ண விசாரம், தொலையா விசாரம், நல் தோகையரை பண்ண விசாரம், பலகால் விசாரம், இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே என்று அழுகிறார் பட்டினத்தடிகள். சாப்பாடு, அதற்கு பின்னால் தங்கம், அதற்கு பின்னால் பெண்கள், இப்படி எத்தனை விசாரம் எனக்கு! இந்த கவலை கடல் வற்றுவதே இல்லை. குழந்தைக்கு கவலை வந்தால் யாரிடம் போய் முறையிடும்? தாய் தந்தையரிடம் போய் முறையிடும். நமக்கு யார் தாய் தந்தை? ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு தாய் தந்தை. இந்த பிறப்பில் இவள் தாய், இவன் தந்தை. போன பிறவியில் வேறு யாரோ, அடுத்த பிறவியில் எப்படியோ. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்ன எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ என்றார் பட்டினத்து சுவாமிகள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தால் இந்த பிறவியிலேயே 2 பெற்றோர் கூட உண்டு. எல்லா உயிர்களுக்கும் இறைவன்தான் அம்மையும் அப்பனும். அதனால்தான் அப்பர் பெருமான் அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே என்கிறார். அருணகிரிநாதருக்கு தாயும் தந்தையும் சர்க்குருவும் தெய்வமும் எல்லாம் முருகன். எனவே என் மன வருத்தங்களை தீர்க்க வேண்டும் என்று அவனிடம் முறையிடுகிறார். எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுலமானவை தீர்த்தி எனையாள் என்கிறார். சிந்தாகுலம் என்பது மனக்கவலை. சிந்தாகுலமானவை தீர்த்து என்றால் எல்லா கவலைகளையும் தீர்த்து என்று பொருள். இதை சிந்தாகுலம், மால், நவை என்று பிரித்து மனக்கவலை, மயக்கம், குற்றங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும் என்றும் பொருள் கொள்வார் உண்டு. உயிர்களுக்கு பற்றுக்கோடானவன் கந்தன். முருகன் என்ற திருநாமத்தைப் போல் கந்தன் என்ற திருநாமமும் மிகச் சிறந்தது. அதனால்தான் கந்த புராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் கலிவெண்பா எல்லாம் கந்தக் கடவுளை பற்றி கொண்டன. கதிர்வேலவன் ஞான வேலாயுதன், உமையாள் மைந்தன், அருள் வடிவான அன்னைக்கு பிள்ளை. எளிதில் அருள் புரியும் இறை வடிவங்கள் ஞானாம்பிகையும் ஞான பண்டிதனுமே ஆவர். குமரன் என்று மகளாத இளமைக்காரன், மறைநாயகன் வேதமூர்த்தி. இப்படி முருகனை 5 திருநாமங்களால் கந்தா, கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா, குமரா, மறைநாயகனே என்று அழைத்து என் கவலையை தீர்க்க வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரியார். 4 பெருமக்களும் இறைவனை அம்மை அப்பனாய்க் கண்டவர்கள். தாயு நீயே, தந்தை நீயே, சங்கரனே என்கிறார் திருஞான சம்பந்தர்.
அப்பன்னே அம்மையினே என்கிறார் அப்பர் பெருமான். அத்தா ஆலங்காடா என்றும் அம்மா ஆலங்காடா உன் அடியார்க்கடியே நாவேனே என்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேசுகிறார். எந்தை யாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதிலான் என்கிறார் மாணிக்க வாசகர். இந்த அனுபூதி ஆண்டவனுக்கு முன்னால் நின்று எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ என்று கேட்டுக்கொள்கிறது. இந்த அனுபூதி நாள்தோறும் படிக்க வேண்டிய திருப்பாடல். படித்தால் கவலைகள் போகும். உனக்கு பணி செய்ய உந்தனையன் நாளும் நினைக்க வரமெனக்கு நீதா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா என்பது சொக்கநாத வெண்பார். மனக்கவலைகளை மாற்ற மனிதனால் முடியாது, கடவுள் அருளால் மட்டுமே முடியும். என் தாயும் என கருள் தந்தையும் நீ எல்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் மானவை தீர்த்தனையாள் எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேல் அவனே உமையாள் கந்தா கதிர்வேல் அவனே